ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி விழா. நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கனாக்கா ப்ரொக்கோலி பக்கோடா செய்யப்போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து ப்ரொக்கோலி வந்து நான் ஒரு 3 பாருங்கள் இந்த சைஸில் எடுத்து வச்சுருக்கேன், 3 எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது பொடியை கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். வந்து ப்ரொக்கோலியை நல்லா பொடியை கட் பண்ணி நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இப்போ 2 பெரிய வெங்காயம் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட இதை சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுட்ரு, அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துங்க. இப்போ இதை வந்து மாவோடு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து 150 கிராம் சேர்க்குறேன். அதே அளவு தான் கடலை மாவும் சேர்க்குறேன். அப்போ தான் வந்து எண்ணெய் வந்து இழுக்காமல் இருக்கும். அதனால் ஒரே அளவாக சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு பெருங்காயம் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இடித்த பூண்டு ஒரு முழுசாக எடுத்துருக்கேன் பூண்டு. இதை வந்து இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை பொடியை கட் பண்ணது. இப்போ தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ மாவுலாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்ட பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக இருக்க மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். இப்போ வந்து நான் அடுப்பில் வந்து வானலியில் எண்ணெய் வச்சுட்டேன். இப்போ போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌனாக இருக்குங்க. இதே மாதிரி அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். ப்ரொக்கோலி பக்கோடா எல்லாத்தையுமே போட்டாச்சு. நல்லா முறுமுறுப்பாக வந்திருக்கு. நம்ம சேர்த்த அளவுகள் எல்லாமே சரியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.